Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தேர்தல் முடிவுக்கு பின்னர் வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் தாமாக முன்வந்து சரிபார்க்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பதிலளித்திருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதியினுடைய சொத்து விவரங்கள் குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை இவ்வாறு பதிலளித்திருக்கிறது. 150 நாட்களுக்குள்ளாக இந்த சரிபார்ப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து விவரங்களை சரிபார்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், முதல்ல இந்த வழக்கினுடைய பின்னணி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை கொடுத்திருக்கக்கூடிய பதில், முழு விவரங்கள். வணக்கம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ள இந்த சொத்து விவரங்களுக்கும் 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்புமனுவில் கூறப்பட்டுள்ள சொத்து விவரங்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருக்கிறது. இது சம்பந்தமாக வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர் குமாரவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குக்கு பதிலளித்து வருமான வரித்துறை தரப்புல ஒரு குறுகிய பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுக்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்களை சரிபார்ப்பதற்காக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை 2019ஆம் ஆண்டே நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு வேட்புமனுவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சொத்து விவரங்களை வருமான வரித்துறை தாமாக முன்வந்து சரிபார்க்கும் என்றும், இந்த சரிபார்க்கக்கூடிய நடைமுறையை 150 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கூறப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் சொத்து விவரங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளாமல் இந்த 2 ஆண்டுகளுக்கான அந்த சொத்து மதிப்பு தொடர்பான ஒரு ஒப்பீட்டை தற்போதைய நிலையில மேற்கொள்ள முடியாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவருடைய நிதி குறித்த ஆவணங்கள் வருமான வரித்துறை வசம் இல்லை என்பதால் தற்போதைய நிலையில எந்த ஒரு இறுதியான முடிவுக்கும் வர முடியாது. அதனால் ஆவணங்களை ஆய்வு செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.